இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்க பிரச்சனைக்கு நேரா வரும், உங்க குடும்பத்திற்கு நேரா வரும். நீங்க ரொம்ப வருஷமா ரொம்ப மாசமா காத்திருக்கிற அந்த காரியம், பெண் மான்களை ஈனும்படி செய்கிற கர்த்தருடைய வார்த்தை காத்திருக்கிற அந்த காரியத்துல ஒரு வெற்றியை தரப்போகிறது. நீங்க காத்திருக்கிற காரியம் சீக்கிரமாய் நடந்து முடிய போகிறது. அந்த காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அவரால் இது விசுவாசிக்கிறவர்களுக்கு நடக்கும். இது விசுவாசிக்கிறவர்களுக்கு நடக்கும். ரொம்ப வருஷமா காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு கர்த்தருடைய சத்தம் தேடி வருகிறது. அந்த கர்த்தருடைய சத்தம் ஒரு அற்புதத்தை, ஹalleluya ஹalleluya ஆமென். கர்த்தர் நமக்கு தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு, கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமும் பலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருப்பார். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வருகிறது. இந்த ஆபத்து காலத்தில் எல்லாமே உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருக்கலாம், அனுகூலம் இல்லாமல் இருக்கலாம், எல்லாம் ஒன்று சேர்ந்து வரலாம், எல்லாம் தொடர்ச்சியாய் உங்க வாழ்க்கையில வரலாம். எங்கு திரும்பினாலும் ஒரு அனுகூலமான ஒரு காரியத்தை நீங்க பார்க்க முடியாம இருக்கலாம். எங்கு போனாலும் எதிர்ப்பும் போராட்டமும் உங்களுக்கு நிறைந்து காணப்படலாம். ஆனா ஏசப்பா இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல, உனக்கு அடைக்கலமும் பலனும் உன் ஆபத்து காலத்தில் நான் உனக்கு அனுகூலமான துணை. அனுகூலமான துணை. நீங்கள் போகிற இடத்திலே ஒரு அனுகூலம் உங்களுக்காக உண்டாக போகிறது. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது அவ்வளவு கடினமான ஜனங்கள் தான் அந்த எகிப்தினுடைய ஜனங்கள். இத்தனையும் அவங்க பாடுபட்டது, அவருடைய வீட்டிலே வந்த இறப்பு, இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு நினைச்சாங்கன்னா இவங்க தான், இஸ்ரவேல் ஜனங்கள் தான் காரணம், இந்த ஜனங்கள் தான் காரணம். ஆனா கர்த்தர் அவர்கள் புறப்படும் போது அவங்க எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் ஒரு அனுகூலத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார். அவர்கள் பொன்னோடும் பொருளோடையும் ஆண்டவர் புறப்பட பண்ணினார். அந்த ஆண்டவர் தான் இன்றும் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு அனுகூலமான துணையா இருப்பேன். எல்லாரும் எதிர்த்து நிற்கும் போது கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமா இருக்கிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்த காரியத்திலே நான் ஒரு அனுகூலத்தை உனக்கு கட்டளை இடுவேன். இது கர்த்தருடைய வார்த்தை. சுத்தி அவ்வளவு எதிர்ப்புகள் இருக்கும் போது ஆண்டவர் அந்த இடத்திலே ஒரு அனுகூலத்தை உங்களுக்கு கட்டளை இட்டு அந்த பிரச்சனையிலிருந்து கிருபையாய் கொண்டு வருகிறவர் தேவன். நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான ஒரு 3 விசை சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். சோ கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம், நான் உனக்கு அனுகூலமான துணையாய் இருப்பேன். தாவீது போகிற இடத்திலே வேதம் சொல்லுது, பலவிதமான எதிர்ப்புகள் வருகிறது. இந்த நாட்டுக்கு வரக்கூடாது, இந்த தேசத்திற்கு நீ வரக்கூடாது அப்படின்ற பிரச்சனை எழும்பிட்டே இருக்குது. ஆனா அதன் நடுவிலையும் ஆண்டவர் ஒரு அனுகூலத்தை ஏற்பாடு செய்து கர்த்தர் அவனை பத்திரமா பாதுகாக்கிறார். நாம் விசுவாசிக்கிறேன், அத்தனை எதிர்ப்பின் மத்தியிலையும் உங்களுக்குன்னு ஒரு அனுகூலமான வாசலை கர்த்தர் திறப்பார். நீங்கள் இப்பொழுது போராடி கொண்டிருக்கிற இடத்துல கர்த்தர் ஒரு அனுகூலத்தை உங்களுக்கு கட்டளை இடுவார். உங்களுக்கு சுத்தி பிரச்சனை நடந்துட்டு இருக்கிற இடத்துல ஆண்டவர் ஒரு அனுகூலத்தை கர்த்தர் கட்டளை இடுவார். ஒரு உதவியை கர்த்தர் உங்களுக்காக
அனுப்புவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 46வது சங்கீதத்தை நான் தியானிக்கும் போது இதுல நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத இந்த தேவ மனுஷன் ரொம்ப அழகாய் எழுதி இருக்கிறார். அப்படின்னா என்னுடைய ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய போறாரு அப்படின்றது தான் இந்த 46வது சங்கீதம். இந்த 46வது சங்கீதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4 காரியங்களை நம்முடைய தேவன் நமக்கு யாராய் இருக்க போகிறார் என்கிற ஒரு 4 காரியத்தை உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். ஆனா இந்த 46வது சங்கீதத்தினுடைய நீங்கள் மேல் விலாசத்தை வாசிக்கும் போது அதை வாசிக்கலாமே. மேல அந்த ஹெட்டிங்கை நம்ம வாசிக்கும் போது ரொம்ப அழகா இருக்குது. ஆமென். அலமோத்தில் வாசிக்க கோராகின் புத்திரரில் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டு. அந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. அலமோத் அப்படின்னா, இந்த அலமோத் அப்படின்ற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா டெஸ்டிமனி அப்படின்னு அர்த்தம், சாட்சி அப்படின்னு அர்த்தம். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இந்த சங்கீதத்திற்கு ஒரு தலைப்பு இருக்கிறது. அந்த தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, நான் உன்னை சாட்சியாய் நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் எல்லா இடங்களிலையும் நம்மை சாட்சி சொல்லுகிறவர்களாய் கர்த்தர் நிறுத்த போகிறார். ஸோ நம்பர் 1, முதலாவதாக இந்த 46வது சங்கீதத்தில் ஆண்டவர் நமக்கு எப்படி இருக்கிறார் அப்படின்றத வாசிக்கலாம். நம்ம 47வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 7வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனத்தை வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல சங்கீதக்காரன் ஆண்டவர், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எனக்கு எப்படி இருக்க போறார் அப்படின்னு சொன்னா, நம்பர் 1, முதலாவதாக அவர் சேனைகளின் கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். நான் நம்புகிறேன், சேனைகளின் கர்த்தர் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் சேனைகளின் கர்த்தர். இந்த சேனைகளின் கர்த்தர் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, நீங்க 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 2 சாமுவேல் நம்ம 5ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நம்பர் 1, கர்த்தர் சேனைகளின் கர்த்தராய் நம்மிடத்திலே இருக்க போறார். அந்த சேனைகளின் கர்த்தருக்கு 2 அர்த்தம் இருக்கிறது. 1, சேனைகளின் கர்த்தர் என்கிறது வெற்றிக்கு அடையாளம். இன்னொன்று, சேனைகளின் கர்த்தர் என்கிறதற்கு நான் விருத்தி அடைய போகிறேன். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு நம்மோடு சேனைகளின் கர்த்தராய் இருக்க போகிறார். சேனைகளின் கர்த்தர் என்றாலே ஒரு மிகப்பெரிய வெற்றி. சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட இருக்கும்போது நான் விருத்தி அடைவேன். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் தரப்போகிறார். நீங்கள் தோற்று போவோம் என்கிற அந்த நினைக்கிற காரியத்திலே 46ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுல வெளிப்படுகிற முதல் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர். இரண்டாவது, அந்த சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலம். அப்போ சேனைகளின் கர்த்தர் மட்டும் இல்ல, யாக்கோபின் தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறாராம். இந்த யாக்கோபின் தேவன் அப்படின்னா என்னன்னு அர்த்தம்னா, வேதம் சொல்லுது, அவன் பிறக்கும் போதே
தன்னுடைய சகோதரனுடைய குதிகாலை பிடிச்சிட்டு பிறக்கும் போதே ஒரு அற்பமாய் எண்ணப்பட்டவர். இந்த யாக்கோபை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது பல இடங்களில் நீங்க ஒரு வசனத்தை வாசிக்கும் போது ஏசாயா 41ஆம் அதிகாரத்தினுடைய 14வது 15வது வசனத்தை வாசிக்கலாமா? ஏசாயா 41ஆம் அதிகாரம் 14-15. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாயிருக்கிற உன் மீட்பர் உரைக்கிறார். ஹலோ, கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த யாக்கோபு அப்படின்றது பலவீனமானவன், இந்த யாக்கோபு அப்படின்றது ஒரு பூச்சி, யாக்கோபு அப்படின்றது வாழ தெரியாதவன். ஆனா அந்த யாக்கோபை ஆண்டவர் யாரா மாத்துறார் அப்படின்னா கர்த்தர் இஸ்ரவேலாய் மாற்றுகிறார். இஸ்ரவேலை ஆண்டவர் எப்படி மாற்றுறார் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய எந்திரமாய் கர்த்தர் மாற்றுகிறார். நான் விசுவாசிக்கிறேன், யாக்கோபின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பலவீனமானவனையும் பலப்படுத்துகிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். போராட்டம் நிறைந்த யாக்கோபை கர்த்தர் பயன்படுத்தினது போல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். யாக்கோபின் தேவன், சொல்லுங்க, யாக்கோபின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன். ஹல்லேலூயா. ஒரு வசனத்துல வாசிக்கும் போது எமோரியரின் கையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர் தான் இந்த யாக்கோபு. எமோரியர் யார் அப்படின்னா வில் வித்தையிலே வல்லவர்கள் தான் இந்த எமோரியர்கள். ஆனா சாதாரணமாக இருந்த யாக்கோபை கர்த்தர் எமோரியரை கர்த்தர் ஜெயிக்க வச்சு ஒரு சாதாரணமான பூச்சியா இருந்தவனை கர்த்தர் என்னவா மாத்தினார் அப்படின்னா பற்களுள்ள எந்திரமாய் கர்த்தர் மாற்றுகிறார். எவ்வளவு அப்டேட் பண்றாரு பாருங்களேன். அவன் பிறக்கும் போது சாதாரணமா இருந்தவனை கர்த்தர் கடைசியில எப்படி மாத்தினாராமா? கர்த்தர் பற்களுள்ள எந்திரமாய் கர்த்தர் மாற்றினார். நாம் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். யார் உங்க கூட இருக்கிற கர்த்தர் யார் அப்படின்னா, ஒன்று வேதம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்பர் 2, நம்மோடு இருக்கிறவர் யார் அப்படின்னா யாக்கோபின் தேவன். அப்போ நம்ம கூட இருக்கிற சேனைகளின் கர்த்தர்னா என்ன அப்படின்னா, ஒன்று வெற்றி, இன்னொன்று விருத்தி ஆக்க போகிறார். நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் யாரு? நமக்கு வெற்றி கொடுக்கிற கர்த்தர். இன்னொன்று நம்மை விருத்தி அடைய செய்கிற கர்த்தர். யாக்கோபின் தேவன் என்றால் என்ன அப்படின்னா வேறு மனுஷன் ஆக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் இதற்காக நம்ம அறிக்கை செய்து எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறோம்? சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலம். சொல்லுங்க, உயர்ந்த அடைக்கலம். வெறும் பூச்சியா இருக்கிற உங்களை கர்த்தர் எந்திரமாய், கர்த்தர் பற்களுள்ள எந்திரமாய் ஆண்டவர் அப்டேட் பண்ண போறாரு. ஆண்டவர் மாற்ற போறாரு. சாதாரணமானதை கொண்டு அசாதாரணமான செய்கிற கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை பலசாலியாய் மாற்றுவேன். சொல்லுங்க ஆமேன். அதை நம்புறவர்களுக்கு அப்படியே நடக்கும். வேறு மனுஷனாய், வேறு மனுஷர்களாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சங்கீதக்காரன் வந்து எத்தனையோ பேரை பார்த்துட்டாரு அப்படின்னா, ஆபிரகாமை பார்த்துட்டாரு, ஈசாக்கை பார்த்துட்டாரு, யாக்கோபை பார்த்துட்டாரு, நிறைய பரிசுத்தவான்களை பார்த்துட்டாரு. ஆபிரகாமின் தேவன் என் தேவன் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு மோசையினுடைய ஒவ்வொரு பரிசுத்தவான்கள், பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா அதை விட்டுட்டு இந்த தேவ மனுஷன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலம். நம்பர் 1, முதலாவதாக என் கூட இருக்கிறவர் யார் அப்படின்னா சேனைகளின் கர்த்தர். உங்க கொடுக்கிற இருக்கிறவர் யாரு? சத்தமா சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தர்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா வெற்றி, விருத்தி. வெற்றி, விருத்தி. சேனைகளின் கர்த்தர் இருக்கு. அதான் சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தான். அவர் நாளுக்கு நாள் என்ன அடைஞ்சான் அப்படின்னா, சேனைகளின் கர்த்தர் உங்களோட கூட இருப்பாருன்னா நீங்க வெற்றியும் அடைவீங்க, அகைன் அதே நேரத்தில் விருத்தியும் ஆவீங்க. ஆமோதிக்கிறீர்களா? எத்தனை பேர் நம்ப முடியும்? ஆமேன்.
சங்கீதக்காரனாகிய தாவீது கோலியாத்தை ஜெயிக்க போகும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீயோ நானோ நீ நிந்திக்கிற சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துல உன்னிடத்தில் வருகிறேன். அப்போ சேனைகளின் கர்த்தருக்கு ஒரு பவர் இருக்குது. என்ன பவர் இருக்குன்னா, அவர் எல்லா இடத்திலையும் தோற்று போகிறவர் அல்ல, வெற்றி அடைகிறவர். பிரதர், உங்களோட இருக்கிறவர் சேனையின் கர்த்தர். சிஸ்டர், உங்களோட இருக்கிறவர் சேனையின் கர்த்தர். சேனையின் கர்த்தர். கண்டிப்பா ஒரு வெற்றியை பார்ப்போம். கண்டிப்பா ஒரு விருத்தி அடைய ஆண்டவர் உதவி செய்வார். நம்புறீங்களா இல்லையா? நம்பர் 2, இரண்டாவதாக, யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலாம். யாக்கோபினுடைய தேவன் யார் அப்படின்னு சொன்னா, பிறக்கும் போதே ரொம்ப கஷ்டப்பட்டு தோல்வி அடைஞ்சு விடுதலை இல்லாம அதான் சொல்லும்போது, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே. அப்ப யாக்கோபு ஒரு பூச்சியை போலதான் இருக்கிறான். ஆனா ஆண்டவர் அவனை எப்படி மாத்துறார் அப்படின்னா, எந்திரமாய் மாற்றுகிறார். உங்களுக்கு இந்த ஜெபம் முடியும் போது ஒரு பெரிய அப்டேட்டை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் என்று நான் நம்புகிறேன். உங்களை வித்தியாசமாக்க போறாரு. வேறு அதான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோன்னு சொல்லுவோம்ல, இன்னொரு லெவல்ல ஆண்டவர் உங்களை கொண்டு போய் நிறுத்த போறாரு. உங்க விசுவாச அளவை கர்த்தர் மாற்ற போறாரு. உங்களுடைய குவாலிட்டியை ஆண்டவர் சேஞ்ச் பண்ண போறாரு. இது ஆசைப்படுறவங்களுக்கு அப்படியே நடக்கும். எங்க இருந்து, பூச்சியிலிருந்து கர்த்தர் எங்க கொண்டு போறாரம்மா? எந்திரமுள்ள பற்களுள்ள எந்திரம். கர்த்தர் எப்பொழுதுமே நம்முடைய ஆண்டவர் விரும்புறார். இன்னைக்கு நீங்க பூச்சியா இருக்கலாம், இன்னைக்கு நீங்க ஒண்ணுக்கும் முடியாதவர்களா இருக்கலாம், இன்னைக்கு நீங்க பிரயோஜனமற்றவர்களா இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மலைகளை மிதித்து குன்றுகளை தவிடுபொடியாக்கி, ஆமேன், பற்களுள்ள எந்திரமாய் மாற்றி பெரிய பெரிய மேடுகளையும் காடுகளையும் அழிக்கிற அளவிற்கு, சரி செய்கிற அளவிற்கு அவ்வளவு பெரிய ஒரு அப்டேஷனை ஆண்டவர் உங்களுக்கு தருவதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். உங்க பிள்ளை இன்னைக்கு சாதாரணமானவரா இருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்குமானால், யாக்கோபின் தேவன் இருப்பாரானால், என்ன கர்த்தர் எப்படி மாற்றுவார்னா, வேறு மனுஷனாய் மாற்றுவார். இப்ப பாட போறோம். நான் இந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது ரொம்ப சந்தோஷப்படுறேன். என் கூட இருக்கிற ஆண்டவர் எவ்வளோ பெரிய தெய்வம். அவர் யாருன்னா, சேனைகளின் கர்த்தர். அவர் யாக்கோபின் தேவன். என் கூட இருங்க ஆண்டவரே, என் கூட இருங்க, சேனைகளின் கர்த்தரா இருங்க. யாக்கோபின் கரங்களை தட்டி இன்னொரு விசை கூட அந்த வரியை பாடி, ஹalleluya, நன்றி. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த நமக்கு உயர்ந்த அடைக்கலம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனால், பர்வதங்கள் அறிந்தாலும் நாம் பயப்படும். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் அறிந்தாலும் நாம் பயப்படும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவனம் சொல்லு. கர்த்தர் துதிகளில் பயப்படத்தக்கவர், பயத்துடனே போற்றி பாடுவோம். கர்த்தர் துதிகளில் பயப்படத்தக்கவர், பயத்துடனே போற்றி பாடுவோம். தமக்கு பயந்த பிள்ளைகளை காப்பவர், அவர் கிருபையை நினைத்து போற்றி பாடுவோம். தமக்கு பயந்து பிள்ளைகளை காப்பவர், அவர் கிருபையை நினைத்து சொல்லோ. பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் அறிந்தால் நாம் பயப்படும். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் அறிந்தாலும். கைகளை மேல தட்டி, பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போ. இந்த பாட்டை பாடும்போதே ஒரு வல்லமை. சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார்.
இருக்கிறார். யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலம். ஹல்லேலூயா. அந்த கடைசி வார்த்தையை ஆண்டவர் என்னுடைய உள்ளத்துல திரும்ப திரும்ப வைக்கிறாரு. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய அப்டேட்டை கர்த்தர் தரப்போறார். வேதம் சொல்லுகிறது, ஆடுகளை மேய்க்கிறவனாய் தாவீதுனுடைய வாழ்க்கை ஆரம்பிச்சிருச்சு. அவன் யார் அப்படின்னு சொன்னா, அந்த கொஞ்ச ஆடுகள், தன்னுடைய தகப்பனார் ஒரு கொஞ்சம் ஆடுகளை கொடுக்கிறாரு. ஆனா அந்த கொஞ்சம் ஆடுலயே ஒரு ஆடு சிங்கம் பட்சிக்கிறதுக்கு அந்த சங்கீதக்காரன் தாவீது விடவே இல்லை. கரடி கையில கொடுக்கவே இல்லை. கொஞ்சத்துல என்னவா இருந்தான்? உண்மையா இருந்தான். வேதம் சொல்லுது, கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவனை கர்த்தர் அநேகத்துல கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கொஞ்சத்தை நல்லா செய்யுங்க, கொஞ்சத்துல உண்மையா இருங்க. நீங்க கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை பெஸ்டா செய்யுங்க. நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களுக்கு மறுபடியும் 5 தாலந்த வாங்கி நீங்க அதுல உண்மையா இருந்தீங்கன்னா இன்னொரு 5 தாலந்த ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்காம இருக்கவே மாட்டாரு. ஆண்டவர் முதல்ல உங்களை டெஸ்ட் பண்ணும்போது எப்படிதான் டெஸ்ட் பண்ணுவாருன்னா, நீங்க கொஞ்சத்துல சின்சியரா இருக்கிறீங்களான்னு தான் ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுவாரு. கர்த்தரதை பார்ப்பார். நீங்க அதுல உண்மையா இருந்தீங்கன்னா உங்களை நம்பி எவ்வளவு பெரிய காரியத்தை வேணாலும் கர்த்தர் தருவதற்கு வல்லவரா இருக்கு. உங்களுக்காக இப்ப இந்த பிரசங்கத்தின் நடுவிலே நான் ஜெபம் பண்ண போறேன். பூச்சி, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, ஆனா கர்த்தர் எப்படி மாத்துறார் அப்படின்னு சொன்னா, பற்களுள்ள எந்திரமாய் மாத்துறார். நீங்க எழுதி வைங்க, இது நடக்க போகிறது. இது கண்டிப்பா நடக்கும். இன்னைக்கு நீங்க பூச்சி, ஆனா கர்த்தர் உங்களை பற்களுள்ள எந்திரமாய் ஹல்லேலூயா. நீங்க ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்லுகிறது, இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பிடுவாய். தலை மேல கைய வச்சுக்குங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க. இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை பழைய கருவியாய் அல்ல, புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். உன்னை மிஷின் மாதிரி நான் மாற்றுவேன். நீ மலைகளை மிதித்து குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். ஹல்லேலூயா. ஆரம்பம் என்ன? ஆரம்பம் பூச்சி, ஆனா முடிவு என்ன? எவ்வளவு பெரிய வேலையை கொடுக்கிறாராமா, எவ்வளவு பெரிய வேலை. மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதர்னா என்ன? அப்படியே அந்த நெல்லுல இருந்து வருகிறது. ஊதுனா பதர் என்ன பண்ணிரும்? பறந்து போகும். காற்றடிச்சா பறந்து போகும். அந்த அளவிற்கு ஒரு தைரியம் உள்ளவனாய் மாற்றினான். தகப்பனே, சேனைகளின் கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் எங்களுக்கு உயர்ந்த. நீர் யார் தேவனே? நீர் யார்? இந்த 100 நாட்கள்ல எங்க வாழ்க்கையில எப்படி வெளிப்பட போகிறீர்? நீர் சேனைகளின் கர்த்தராய் வெளிப்பட போகிறீர். ஜெயிக்க பண்ணுகிறவராய் வெளிப்பட போகிறீர். ஆண்டவரே, தகப்பனே, ஜெயிக்க பண்ணுகிறவராய் மட்டுமல்ல, எங்களுடைய சகல சூழ்நிலைகளையும் எங்களிடத்திலே விருத்தி அடைய பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர். நீர் யாக்கோபின் தேவனாய் சிறு பூச்சியாய் இருக்கிற நிறைய பேரை நீர் கருவியாக அப்டேட் பண்ணப்பட்ட கருவியாக, இரும்பு ஆயுதமாக, அவர்களால் நம்ப முடியாத அளவிற்கு இப்போ இந்த ஜெபம் நடந்து கொண்டிருக்கும் போதே அந்த அபிஷேகம் உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக வாஞ்சையோட கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்ப இறங்குவதாக. ஹல்லேலூயா. இவர்களைப் போல தைரியசாலிகள் இல்லை என்ற அளவிற்கு, இவர்களைப் போல ஞானிகள் இல்லை என்ற அளவிற்கு, ஆண்டவரே, இந்த ஃபீல்டுல இந்த விஷயத்துல இவர்களை அடிச்சுக்க ஆளே இல்லை. அவங்க போனா இது நடக்கும், இவங்க செஞ்சா இந்த காரியம் நல்லா வரும் அப்படின்னு நிறைய பேர் நம்புற அளவிற்கு என் பிள்ளைகளை நீங்க மாற்ற போகிறதற்காக ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த.
ஹல்லேலூயா. நம்மோட கூட இருக்கிற ஆண்டவர் அவ்வளோ பெரியவர். நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் அவ்வளோ பெரியவர். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக இந்த சங்கீதக்காரன் ரெண்டாவது ஆண்டவரை, எனக்கு ஆண்டவர் எப்படி இருப்பார் அப்படின்னு பார்க்குறாரு பாருங்க. வாசிக்கலாம். 46ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாமா? 6வது வசனத்தை வாசிக்கலாம். ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்து அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்து அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகிற்று. ஹல்லேலூயா. இரண்டாவதாக இந்த சங்கீதக்காரர் நான் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? என் கூட இருக்கிற ஆண்டவர் யார் தெரியுமா? அவர் சத்தத்தை முழங்க பண்ணின கர்த்தர். அப்படின்னா நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, எனக்காக பேசுகிற ஒரு ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன். முதலாவது நான் ஒரு தேவனை ஆராதிக்கிறேன். அவ யார் அப்படின்னா, நான் சேனைகளின் கர்த்தரை ஆராதிக்கிறேன். இரண்டாவது ஒரு தேவனை நான் ஆராதிக்கிறேன். நான் யாக்கோபு என்கிற பூச்சிய எந்திரமா மாத்திர தேவனை ஆராதிக்கிறேன். நம்பர் 3, மூன்றாவது ஒரு தேவனை நான் ஆராதிக்கிறேன். எனக்காய் அவர் சத்தத்தை முழங்க பண்ணும்போது எனக்கு விரோதமா இருக்கிற மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகி போக பண்ணுகிற, எனக்காக சத்தத்தை முழங்க பண்ணுகிற ஒரு தேவனை நான் ஆராதிக்கிறேன். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய சத்தத்தை நீங்க கேட்க போறீங்க. ஆண்டவர் உங்களுக்காக பேச போறாரு. ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற சக்திகளுக்கு மேல போக போகுது. வேதம் சொல்லுது, கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்யும். கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை இரண்டாக பிரிக்கும். கேதுரு மரம் என்கிறது பெரிய பெரிய கட்டடங்கள் செய்வதற்காக அவங்க அந்த மரத்தை வெட்டி அதை கொண்டு வர முடியாம காடுகளிலிருந்து, வேதம் சொல்லுது, அதை என்ன பண்ணுவாங்கன்னா கடலிலே இருக்கிற தண்ணீர்ல மிதக்க வச்சு கொண்டு வருவாங்க. ஆனா அவர்கள் எந்தெந்த இடத்திலெல்லாம் வெட்டுகிறார்களோ அங்கெல்லாம் ஒரு பெரிய பாதைகள் உண்டாகும். நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவருடைய சத்தம் உங்களுக்கு வழியில இருக்கிற தடையாய் நிற்கிற கேதுருக்களை எல்லாம் வெட்டி போட்டு ஒரு பாதையை உங்களுக்காக உண்டு பண்ண போகிறது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை, அப்படின்னா தடையா இருக்கிற கேதுரு மரத்தை மாற்ற போகிறது. அடுத்து பெண்மான்களை ஈனும்படி செய்யும். உங்களுக்கு தெரியும், பெண்மான்கள் ஈனும்னா அது பிரசவ காலத்திற்காக குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கும். அதுக்கு எப்போன்னு தெரியாது, அதனுடைய காலத்தை அறிய முடியாது. அதைத்தான் யோபுல நம்ம வாசிக்கிறோம். அது பிரசவிக்கிற காலத்தை நம்மளால அறிய முடியாது. ஆனா ஆண்டவருடைய சத்தம் என்ன பண்ணுமாமா? காத்திருக்கிற பெண்மான்களை ஈனும்படி செய்யும். நான் நம்புறேன், இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்க பிரச்சனைக்கு நேரா வரும், உங்க குடும்பத்திற்கு நேரா வரும். நீங்க ரொம்ப வருஷமா ரொம்ப மாசமா காத்திருக்கிற அந்த காரியம், பெண் மான்களை ஈனும்படி செய்கிற கர்த்தருடைய வார்த்தை காத்திருக்கிற அந்த காரியத்துல ஒரு வெற்றியை தரப்போகிறது. நீங்க காத்திருக்கிற காரியம் சீக்கிரமாய் நடந்து முடிய போகிறது. அந்த காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அவரால் இது விசுவாசிக்கிறவர்களுக்கு நடக்கும். இது விசுவாசிக்கிறவர்களுக்கு நடக்கும். ரொம்ப வருஷமா காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு கர்த்தருடைய சத்தம் தேடி வருகிறது. அந்த கர்த்தருடைய சத்தம் ஒரு அற்புதத்தை, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்து அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணுகிறார். ஒரு 3 விசை கையை உயர்த்தி சொல்லுங்க, அவர் சத்தத்தை, ஆமென், அவர் சத்தத்தை முழங்க பண்ணுகிறார். அவர் சத்தத்தை முழங்க பண்ணுகிறார். அவர் சத்தத்தை முழங்க பண்ணுகிறார். நான் ஆராதிக்கிற தேவன் சத்தத்தை முழங்க பண்ணுகிறார். அவர் எனக்காக பேசுகிறவர், எனக்காக குரல் கொடுக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். எனக்காக குரல் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் சங்கீதம் 29ஆம் சங்கீதத்தினுடைய 3வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் வாசிப்பீர்களே ஆனால்,
ஆமென். 29ஆம் சங்கீதம். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். அடுத்த வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கர்த்தருடைய சத்தம், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது, கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் கேதுரு மரங்களை, லீபனோன் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அடுத்த வசனம். அவைகளை கன்று குட்டிகளை போலவும் லீபனோனுடைய சிரியோனை போலவும் காண்டாமிருக குட்டியை போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபப்படுத்துவார்கள். இந்த 40 நாட்களும் கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு நேராய் வந்து கொண்டே இருக்கிறது. உங்க பிரச்சனைக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறது, உங்க குடும்பத்திற்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறது, பிள்ளைகளுக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறது. அந்த சத்தம் திரும்பி வெறுமையாய் வராது, வெறுமையாய் வராது. கர்த்தருடைய சத்தம் எதற்காக தொனிக்கப்படுகிறதோ அந்த காரியம் செய்து முடிக்கப்படும். ஹalleluya. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தா நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பார். விசுவாசத்தா நீதிமான் இன்றும் என்றும். கைகளை தட்டி சொல்லு. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பார். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பார். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையினால் வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். கிருபையினால் வரங்களை கைகளை தட்டி விசுவாசியே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பார். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பார். நம்மோடு கொடுக்கிற ஆண்டவர் யார்? ஃபர்ஸ்ட் சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நம்பர் 2 என் கூட இருக்கிற ஆண்டவர் யார் அப்படின்னா யாக்கோபின் தேவன் என்னோடு இருக்கிறார். நம்பர் 3 மூன்றாவது என் கூட இருக்கிற ஆண்டவர் யார் அப்படின்னா அவருடைய சத்தத்தை முழங்க பண்ணுகிற ஆண்டவர் என் கூட இருக்கிறார். நம்ம ஆராதிக்கிற தேவன் பெரியவர், 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 பெரியவர். நம்ம ஆராதிக்கிற தேவன் பெரியவர். அந்த வல்லமையை நீங்க உணரணும், அந்த அனுபவத்துக்குள்ள நீங்க வரணும். அவ்வளவு பெரிய தேவனை, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனை விட நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். நமக்கு கிடைச்சிருக்கிற ஏசப்பா பெரியவர். சொல்லுங்க, சொல்லுங்க, பெரியவர். அவர் பெரியவர், அவர் பெரியவர். நான் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல.
நான் இந்த 40 நாட்களும் தேடுகிற ஆண்டவர் அவர் சாதாரணமானவர் அல்ல. மனப்பூர்வமா நீங்க சொல்ல அந்த சத்துரு வெட்கப்பட்டு போவான். நீங்க சொல்ல அந்த மகிமை வரும். எஸ் எஸ் எஸ், ஆமென் ஆமென். என் கூட இருக்கிற ஆண்டவர் எவ்வளவு பெரிய தெய்வம். ஆமென். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆண்டவரை குறிச்ச ஒரு வெளிப்பாடு கண்டிப்பா வேணும். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்ற வெளிப்பாடு உங்களுக்கு வேணும். ஆண்டவரை அறிய 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 இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஞானமும் உங்களுக்கு வரும். அதை நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஊழியத்தை செய்யும் போது அடிக்கடி என்னுடைய மனசுல வர்றது அப்படிதான். யாரும் எனக்கு கற்றுக் கொடுக்கல, யாரும் சொல்லி கொடுக்கல, என் ஃபேமிலியில படிச்சவங்க யாருமே இல்லை. ஆனா இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் நான் யாரை ரொம்ப அறிய ஆசைப்பட்டேன்னா ஏசப்பாவை அறிய ஆசைப்பட்டேன். அவரை அறிய அறிய அறிய, அவரை தெரிஞ்சுக்க அவருடைய வல்லமையை தெரிஞ்சுக்க இந்த ஊழியத்தை செய்யக்கூடிய ஞானம் தன்னை போல ஆண்டவரே கொடுத்துட்டார். ஆமென். நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஆண்டவரை அறியுங்க. தனிப்பட்ட விதத்துல ஆராதிச்சிருக்கிறீங்களா? ஏசப்பா நீர் எவ்வளவு பெரிய தெய்வம்னு நினைச்சு நீங்க ஆராதிச்சிருக்கிறீங்களா? அந்த அனுபவம் கண்டிப்பா உங்களுக்கு வேணும். அந்த அனுபவம் ஆண்டவரை துதிக்கணும். கேருபீன்களும் சேராபீன்களும் பரிசுத்த பர்வதத்தில் போய் நின்றுட்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் அப்படின்னு அப்படியே ஆராதிச்சாங்களாமா. அப்போ ஆண்டவருடைய வல்லமையும் மகத்துவத்தையும் நீங்க பாடதான் உங்களுக்குள்ள அந்த ஸ்ட்ரென்த் வரும். ஆண்டவருடைய வல்லமையை நீங்க பாடணும். அவருடைய மகிமையை சத்துரு எப்ப வெட்கப்பட்டு போவா? பிசாசு எப்ப வெட்கப்பட்டு போவான்? இயேசு எவ்வளவு பெரியவரான உங்களுக்குள்ள இருக்கிறாரோ அப்பதான் பிசாசு வெட்கப்பட்டு போவான். நீங்க பிசாசு வெட்கப்பட்டு போற அளவிற்கு ஆண்டவரை புகழ்ந்து உயர்த்தி பாடி கர்த்தரை துதிக்கணும். ஹல்லேலூயா. யாக்கோபு சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாரு, என் தகப்பனுடைய தேவன் எனக்காக நேற்றைக்கு உங்களை கடிஞ்சுக்கல அப்படின்னா நீர் என்னை எப்படி அனுப்பியிருந்தா என்னை வெறுமையா நீங்க அனுப்பியிருப்பீர். ஆனா நான் என்னுடைய தகப்பன் ஆராதிக்கிற தேவன் என் நிமித்தம் உன்னை என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா கடிஞ்சுக்கிட்டார். கர்த்தர் உன்னை சத்தம் போட்டாரு, ஆண்டவர் உன்னை சத்தம் போட்டாரு. நம்முடைய ஆண்டவர் நினைச்சு கர்த்தர் எனக்காக முழங்குகிறவர், பேசுகிறவர். எப்படின்னா எனக்கு விரோதமாக யாராவது எழும்பும் போது எனக்காக சத்தம் போடுறது கூட கர்த்தர் தயங்க மாட்டார். உங்களுக்காக ஆண்டவர் அவங்கள சத்தம் போடுவாரு, உங்களுக்காக ஆண்டவர் பேசுவாரு. என் ஆண்டவர் பேசினார்னா கரையாத இருதயம் கரையும். என் ஆண்டவர் பேசினார்னா திரும்பாத இருதயம் திரும்பும். எவ்வளவு பெரிய கடினமான இருதயமும் என் கர்த்தர் பேசினார்னா, ஆண்டவர் பேசினார்னா ஆமென், அதுக்கு திரும்பி மாற்று கருத்தே கிடையாது. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அதான் ஒரு சிஸ்டர் எனக்கு ரொம்ப அழகா ஒரு சாட்சியை சொன்னாங்க. பாஸ்டர், எனக்கு இந்த சர்ச்சுக்கெல்லாம் எப்படியாவது உதவி செய்யணும், காணிக்க கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஆனா என்னுடைய கணவனார் அதுல ஒத்துக்கவே மாட்டாரு. ஐயோ என்ன சொன்னாலும் சொல்லுவாரு, எதுக்கு தேவையில்லாம அப்படி பண்ற, நீ போய் ஏழைகளுக்கு கொடுப்போ, இல்லைன்னா பிச்சைக்காரங்களுக்கு போய் கொடு, படிப்பில்ல பிள்ளைகளுக்கு கொடு. ஆனா இந்த சர்ச்சுக்கு பணம் கொடுக்குற வேலை மட்டும் இருக்காது. நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்படின்னா வாரம் அந்த 10 ரூபா காணிக்க போடுறது கூட அவர் ஸ்டிக் பண்ணுவாரு, இல்ல கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா the first time, முதல் டைம் அவரே என் கூட ஒரு திருச்சபையினுடைய கட்டுமான பணிக்காக பெரிய ஒரு தொகையை அந்த கவர்ல வச்சு வாப்பா போய் சர்ச்சுக்கு கொடுத்துட்டு வரலான்னு சொன்னாரு. எப்படி அந்த மாற்றம் வந்துச்சு? எப்படிங்க நீங்க இல்ல என்னமோ எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, என் மனசுல கடவுள் பேசுறது மாதிரி தோணுது அப்படின்னு சொன்னாரு. சரி, நான் வெறும் இதுக்கு மட்டும் இல்ல, ஆண்டவர் பேசினார்னா எப்பேற்பட்ட இருதயமும் அது திரும்பும். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்காக நான் பேசுவேன். சொல்லுங்க, நம்பர் 1, நான் ஆராதிக்கிற தேவன் அவர் சேனைகளின், சத்தமா சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் அப்படின்னு சொன்னா என்ன காரியம்? ஒண்ணு, சேனைகளின் கர்த்தர்னாலே ஜெயம். இன்னொன்று, சேனைகளின் கர்த்தர்னாலே விருத்தி அடைய பண்ணுகிறவர். நம்பர் 2, இரண்டாவது, நான் ஆராதிக்கிற தேவன். சத்தமா சொல்லுங்க எல்லாரும். நல்ல யாக்கோபு சொல்றது மாதிரி சொல்லுங்க, அப்படியே பற்கள் உள்ள எந்திரம் மாதிரி சொல்லுங்க, பூச்சி மாதிரி சொல்லக்கூடாது. ஆமென். நான் ஆராதிக்கிற தெய்வம் ஒரு சாதாரணமான பூச்சியையும் எந்திரமாய் கர்த்தர் பற்கள் உள்ள எந்திரமாய் மாற்றுகிறார். யாக்கோபின் தேவனை ஆராதிக்கிறேன். நம்பர் 3, மூன்றாவது, நான் ஆராதிக்கிற தேவன் யார் அப்படின்னா
சத்தத்தை முழங்க பண்ணுகிற கர்த்தர். அவருடைய சத்தத்தினால் கேதுரு மரம் இரண்டாக பிரிகிறது. அவருடைய சத்தத்தினால் பெண் மான்கள் ஈனும்படி செய்கிறது. அவருடைய சத்தத்தினால் வனாந்தரம் வழி கொடுக்கிறது. அவருடைய சத்தம் எப்பேற்பட்ட இடத்திலையும் அற்புதம் செய்யும். நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், 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 பெரியவர். அவர் எல்லாத்தையும் எனக்காக அவர் செய்வார்.